No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. எஸ்எம்எஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்துனாங்க, காயப்படுத்தினாங்க, அதை வேடிக்கையும் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட பிஜேபி ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக பிஜேபி நான் அமித்ஷா சொல்லி அல்லது அவர் அலுவலகத்திலேருந்து இந்த மாதிரி அமித்ஷா பார்க்க விரும்புகிறாருங்களேன்னு அவர்களாகவே அழைத்ததன் பேரில் தான் இவர் போனார். அப்போது பேசுகிற போது தான் அவர் சொல்லிக்கிறார், இந்த நிலைமையில் தேர்தலை சந்தித்தால் 30 இடம் 35 இடம் தான் அதிமுக ஜெயிக்கும், 20% வாக்குகளை கூட வாங்க முடியாது அதிமுக பிஜேபி அணியை கூட. அப்போது அந்த பேச்சின் ஊடாக ஓபிஎஸ் சொன்ன ஒரு தகவல், எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை பற்றி அவர் சொன்னபோது அதை அமித்ஷாவும் என்டார்ஸ் பண்ணி அவருடைய பிடிவாதம் தான் இன்னொரு முறை திமுக ஆட்சி வரக்கு வழிவகுக்க போகுதுன்றதை அவரும் சொல்லியிருக்கார். அமித்ஷாவும் 2 முறை அந்த வார்த்தை பரிமாறப்பட்டிருக்கு 2 பேர் தரப்பு. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கார், மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அதெல்லாம் இல்லை, உள்ளூரில் செல்வாக்கானால் தானே. ஒரு சேர்மனுக்கு என்ன 10,000 ஓட்டு வாங்குறவர் தானே. அந்த 10,000 ஓட்டு அவரோட போயிடுமே, அது நம்ம என்டிஏவுக்கு பலவீனமாக இருக்குமே கூட ஒரு துளி கூட அமித்ஷாவோ மோடியோ பிஜேபி தரப்போ எவர் ஒருவரும் கவலைப்படலை. இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு குறைவு, வரவே வராதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார், வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம். பிஜேபிக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அமித்ஷா பிஜேபி இருக்கிற இடத்துக்கு விஜய் போனான்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னு எடுத்துக்கணும். முதல் தேர்தலில் அந்த தப்பை செய்யக்கூடாது யாருமே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஓபிஎஸ் அதிமுக அணியில் இணைவாரா? டிடிவியை ஏன் விரும்புகிறது பாஜக? இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக நீடிப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். ஓபிஎஸ் அதிமுக அணியில் இணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அவர் என்ன நோக்கத்துக்காக என்டிஏ விட்டு வெளியேறினார், வெளியேறின பிறகும் லிட்டரலாக சொன்னால் எப்படி கதறினார், எதற்காக கதறினார், அதுக்கு ஒரு செவிசாய்க்க கூட யாரும் தயாராக இல்லை. அது பிஜேபியிலாகட்டும், எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களாகட்டும், மேலும் மேலும் அவர் மீதான விமர்சனத்தை அதிகமாக்கிட்டு போனாங்களே தவிர ஐயோ போயிடாதீங்கன்னு எப்படியாவது வந்துடுங்க அப்படின்னு யாரும் கூப்பிடலை. ஆனால் கடந்த குறைந்தது 3 ஆண்டுகள் அல்லது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தங்களுடைய கைப்பாவையாக இருந்த அல்லது முதல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் கைப்பாவையாக அமைந்த ஓபிஎஸ்ஸை வச்சு அவங்க என்னென்னமோ நாடகங்கள்லாம் நடத்தி முடித்தாங்க. பிஜேபி தர்ம யுத்தத்தை தொடங்கி கட்சியை உடைச்சதுலேருந்து திரும்ப அந்த தர்ம யுத்தத்தை முடிச்சுக்கிட்டு திரும்ப சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னது வரைக்கும், அதன் பிறகும் ஆட்சியில் பல விஷயங்களில் அவரை பல நேரங்களில் கருவியாக பயன்படுத்திய பிஜேபி அவர்கள் ஆட்சி பொறுப்பை இழந்த பிறகு, இங்கே எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை இழந்த பிறகு ஒரு 4 ஆண்டுகளாக பல முறை பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க ஒரு நேரம் கேட்டார். ரகசியமெல்லாம் இல்லை, பத்திரிகையிலே வெக்கத்தை விட்டு சொல்லிட்டார். எஸ்எம்எஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டார். பார்த்தீங்களா, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்துனாங்க, காயப்படுத்தினாங்க, அதை வேடிக்கையும் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட பிஜேபி ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக பிஜேபி நான் அமித்ஷா சொல்லி அல்லது அவர் அலுவலகத்திலேருந்து இந்த மாதிரி அமித்ஷா பார்க்க விரும்புகிறாருங்களேன்னு அவர்களாகவே அழைத்ததன் பேரில் தான் இவர் போனார். அதவே பல பேர் ரசிக்கலை, அதாவது பொதுஜனம் கூட அதை ரசிக்கலை. இவ்வளோ அவமானப்படுத்தி ஒரு போகணுமா அப்படி தான் நினச்சாங்க. வைத்தியலிங்கம் போன்ற உடனிருந்த தலைவர்கள் கூட எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு புரியல. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ்கே தெரியல எதுக்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா நான் கூப்பிட்டப்பெல்லாம் கண்டுக்கல, இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்றிய, போகலாமா வேணாமாங்கிற அந்த குழப்பத்திலேயே முதல் நாள் அவர் போவதை தவிர்த்தார். இந்த சந்திப்பு நடந்த முதல் நாள் தான் நிஜமான டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் கொஞ்சம் உடல்நல சரியில்லை அது இதுன்னு டிஸ்கஷனை கொஞ்சம் இழுத்து அடுத்த நாள் போனார். அவரே ஒத்துக்கிட்ட படி அமித்ஷாவை அவர் சந்தித்தார். அவர் சந்தித்தில் பேசப்பட்ட விஷயங்கள் நம்மளும் சிலது தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அறையில் நம்ம உட்காரலே தவிர அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு 10-15 பாயிண்ட்டை டைப் பண்ணி கையிலே எடுத்துகிட்டு போயிருந்திருக்கிறார். இன்றைக்கி அதிமுக எந்த கதியில் இருக்குது, இந்த நிலைமையில் தேர்தலை செஞ்சா என்ன ஆகும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. அப்போது பேசுகிற போது தான் அவர் சொல்லிக்கிறார், இந்த நிலைமையில் தேர்தலை சந்தித்தால் 30 இடம் 35 இடம் தான் அதிமுக ஜெயிக்கும், 20% வாக்குகளை கூட வாங்க முடியாது அதிமுக பிஜேபி அணியை கூட. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கட்சி தொடங்க போகிறேன், நான் கட்சி நிர்வாகிகளாம் கூடி முடிவு எடுத்தேன், டிசம்பர் 15 நான் தொடங்க தான் போகிறேன் அப்படின்னு. அப்போது ஒரு நாள் இருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் அடுத்த நாள் இருந்தார். அதன் பிறகு அடுத்த நாள் மதியம் ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கட்சி தொடங்குவதாக சொல்லியிருக்கிற 15ஆம் தேதிக்கு முன்பாக ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. அது ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறோன்ற மாதிரி தான், ஒரு அஷூரன்ஸ் இல்லை, ஒரு தகவலை கன்வே பண்ணியிருக்காங்க. எடப்பாடி கிட்ட பேசி
கட்சி ஒருங்கிணைப்புங்கிறது அதெல்லாம் இப்போ அது பெரிய வார்த்தையாக போயிடுச்சு. ஏன்னா நேரம் சுருங்கிடுச்சு. எடப்பாடியோட பிடிவாதத்தில் 1% கூட குறையலை. பிஜேபி அவ்வளோ மெனக்கெட்டதாகவும் தெரியலை. இதெல்லாம் வச்சு பார்த்தா சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் அதனால தான் வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் கட்சி தொடங்காதீங்க, 10 நாளில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறோம்லாம் சொல்லலை அவர்கிட்ட, நீங்கள் கிளம்புங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போது அந்த பேச்சின் ஊடாக ஓபிஎஸ் சொன்ன ஒரு தகவல், எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை பற்றி அவர் சொன்னபோது அதை அமித்ஷாவும் என்டார்ஸ் பண்ணி அவருடைய பிடிவாதம் தான் இன்னொரு முறை திமுக ஆட்சி வரக்கு வழிவகுக்க போகுதுன்றதை அவரும் சொல்லியிருக்கிறார். அமித்ஷாவும் 2 முறை அந்த வார்த்தை பரிமாறப்பட்டிருக்கு 2 பேர் தரப்புல இருந்தோம். அப்போ நான் எடுத்த முயற்சியெல்லாம் பலனளிக்கலன்னு அமித்ஷாவே என்டாஸ் பண்ணுற போதே ஓபிஎஸ் பெரிய நம்பிக்கைலாம் வச்சிருக்க மாட்டார். 15ஆம் தேதியா 16ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி நைட்டெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஆகிடுவோம் திருப்பி அப்படிலாம் கனவு விட்டுட்டுலாம் அவர் வரல. மரியாதைக்கு கூப்பிட்டாங்க, போய் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த நிலையில் அவர் ஒரு தனி இயக்கம் கண்ட பிறகு என்டிஏவில் சேர்வதற்கும் வாய்ப்பில்லை. இப்போதே ஒருங்கிணைப்பாளர் பதவியை மீண்டும் கொண்டு வந்து ஒரு 10 நாள் அவர் கையில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஒரு தடாலடி நடந்தால் என்று அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அமித்ஷா சொன்னதை நீங்கள் இப்போ சொன்னீங்க, ரொம்ப தயக்கத்தோட, நீங்களே ரொம்ப மென்மையான வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினதா சொன்னீங்க. அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்களா, இல்லை இந்த சூழலை வைத்து 2 முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று அவர்களே சொன்ன காரணத்தினால் அதை தடுப்பதற்கான முயற்சியாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை இபிஎஸ் மீது? நீங்க நிஜமாவே திமுகவை தோற்கடிக்கணும்னு பிஜேபிக்கு மனதார ஒரு விருப்பம் இருந்திருந்தா அவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை தொடங்கி இருக்க வேண்டிய நேரம் 2 மாசம் முன்னாடி 3 மாசம் முன்னாடி. பீகார் தேர்தல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், ஒரு சந்திப்பு, சில சந்திப்புகள், சில வருகை, சில வரவழைப்பு, சென்னை டெல்லின்னு வெனுவை ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுக்கு 2-3 நாள் போதும் சார். பிஜேபி அதை செய்யவே இல்லை. அப்போதான் நம்மெல்லாம் சந்தேகப்பட்டோம். அப்போ அதிமுக ஒழிக்கிறதுக்கு வழி பார்க்குறாங்களா, இல்லை நீங்கள் எடப்பாடியை குற்றம் சொல்கிறீங்களே மீண்டும் திமுக ஆட்சியில் வருவது தான் அது வழிவகுக்குன்னு பிஜேபி என்ன நினைக்குது? பிஜேபியும் அதை தான் நினைக்குதுன்னு தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. திமுக வந்து தெரியல என்னதான் அரசியல் பண்ணுறீங்க, நானும் கேட்டேனே. உங்கள் அரசியல் அங்கே அசகாய சூரர் அது பண்ணுறார் இதை பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் பண்ண முடியலையா, இல்லை பண்ண விரும்பலையா? நீங்க நினைக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்டிவா எதுவுமே பண்ண மாட்டாங்களே. படாத பாடுபட்டு என்டிஏவில் அதிமுக கொண்டாந்தீங்க, கொண்டு வந்து அதை பலப்படுத்துறதுக்கு மேல செங்கோட்டையன், உங்களை நம்பி வந்த செங்கோட்டையனை கழுத்தறுத்த மாதிரி கண்டுக்காம தெருவில் விட்டீங்க. அவர் ஒன்றும் வீணா போயிடல. அவர் மனதுக்கு உள்ள ஒரு போராட்டம் நடத்தி முடிவெடுத்து விஜய் கிட்ட போயிட்டார். அந்த செங்கோட்டையனுக்கு உங்க கை கொடுக்கலன்றதுக்காக சொன்னேன். அப்போ ஒரு அதிமுக செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கா, ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அதெல்லாம் இல்லை, உள்ளூர்ல செல்வாக்கான தானே. ஒரு சேர்மனுக்கு என்ன 10,000 ஓட்டு வாங்குறவர் தானே. அந்த 10,000 ஓட்டு அவரோட போயிடுமே, அது நம்ம என்டிஏவுக்கு பலவீனமா இருக்குமேன்னு கூட ஒரு துளி கூட அமித்ஷாவோ மோடியோ பிஜேபி தரப்போ ஒருவரும் கவலைப்படலை. என்ன காரணம் தெரியலையே. நம்மளா யூகம் பண்ணிட்டு 1000 சொல்லலாம். எனக்கு நிஜமான காரணம் ஒரு அடிப்படை லாஜிக் உள்ள விஷயம் எனக்கு எதுவுமே பிடிப்படலை. உங்க பதிலோட நீங்க லேசா நீங்க இண்டிகேட் பண்ணது அதிமுகவை ஒழிக்க நினைக்கிறார்களோ அப்படிங்கிற. சரி, அப்படின்னா அதுக்காகவா படாத பாடுபட்டு எடப்பாடியை பாவம் ஒரு பச்சை புள்ளைய கூட்டியாரது மாதிரி அவரை மிரட்டி கூட்டியாந்து இப்படி உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க? அது அதிமுக தொண்டனை எந்த வகையிலையும் சந்தோஷப்படுத்திருக்காது சார். எடப்பாடி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சார், அவ்வளோ பெரிய இயக்கத்தினுடைய ஒரு பொதுச்செயலாளரை கொண்டு வந்து மிரட்டினதை உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு, இவரும் ஸ்டபானா இருந்து அந்த ஸ்டபானை நாங்கள் உடைச்சோன்னு உலகத்துக்கு காமிச்சு, உடைச்சு கூட்டியா இருந்தாலும் அவர் எதுவும் பேசக்கூடாங்கிற மாதிரி அவரை மௌனமாகவே உட்கார வச்சு கூட்டணியை அறிவிச்சு கொஞ்சம் நெஞ்சமா சார் நடந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா பலவீனப்படுத்தணுமா? சரி, இதன் காரணமாக நீங்கள் அதிமுக ஒழிச்சோன்னு நினச்சி இது என்ன அரசியல்? அதிமுக தொண்டை அவ்வளோ முட்டாளா நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு? எனக்கு எடப்பாடி நினைச்சாதான் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு. ஏன்னா அவரு ஒரு தெளிவில்லாம தான் பயணிகள், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவரும் விட்டுட்டாரான்னு எனக்கு ஒன்றும் அவருக்கு தெளிவில்லைங்கிறீங்க புரியல. அப்போ அவர் என்ன கேட்கணும், எதுக்காக செங்கோட்டையனை நான் தலைமை பொறுப்பேற்று ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிற போது என் தலைமையின் கீழ் ஒரு அமைப்பு செயலாளராக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிற செங்கோட்டையனை எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு யாராவது ஒரு நாள் கேட்டிருப்பாரு எடப்பாடி? ஏன் கேட்கல? கேட்டிருக்கணும்ல சார். அப்புறம் எங்க சார் லீடர்ஷிப் போச்சு? அப்போ உங்க கட்சியில் யாரை வேணாலும் லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல இழுத்து பொம்மலாட்டம் ஆடலாமா இன்னொரு கட்சிக்காரவங்க? அவ்வளோ துணிச்செல்லாம் எடப்பாடி வரும்னு நினைக்கல. பூட்டி அறைகளுக்குள்ளேயாவது கேட்டீங்களா? ஒரு தூதர்களை அனுப்பியாவது நீங்க கண்டிச்சிங்களா? எதுக்காக இந்த கட்சி எப்படி பண்றீங்க, உங்க நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கணும்ல சார். அவரும் கண்டுக்கல. சரி, அடுத்து வேலுமணி அப்படி கூப்பிட்டா எடப்பாடி என்ன பண்ணுவார்? தங்கமணியை கூப்பிட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவார்? செல்லூர் ராஜா கூப்பிட்டா என்ன சார் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரா? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் சார். ஒரு ஆளையா அவங்க காலி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை வச்சாங்க, என்டிஏவை கூப்பிட்டாங்க, இருந்தாங்க, என்டிஏ விட்டு போறேன்னா வேடிக்கை பார்த்தாங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, பேசினாங்க, ஆல்டர்னேட்டாக ஒன்று பிளான் பண்ணாங்க. அது என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, செங்கோட்டையை வெளியே போனார், வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் நோக்கம் தான் என்னன்னு என்னை கேட்காது, எனக்கு தெரியல.
இல்ல மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் ஒரு எண்ணம், அந்த கூட்டணி ஆட்சி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அமித்ஷாக்கு இருக்கும்ல. அப்படியெல்லாம் இருந்திருந்தா இந்த பலவீனங்களை அனுமதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்களேன்னு ஒரு இயல்பான சந்தேகம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுனது நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் அவர் கட்சி ஆரம்பிச்சு கூட வந்துருவாருங்கிற நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நீங்க ஏற்கனவே எப்படி வருவார்? சரி, கட்சி ஆரம்பிச்சு வந்துருவாருன்னா எப்படி? எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா எப்படி ஓபிஎஸ் போவார்? அல்லது அவர் முதலமைச்சராகிறத பத்தி கூட எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆனால் பழைய செட்டப் வரணுங்கிறார். இணை ஒருங்கிணைப்பாளர் நான் தான், கட்சி தலைமை பொறுப்பில் நான் இருக்கிற, முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும் சொன்னார். அது செஞ்சு கொடுப்பாங்களா? கால இடைவெளி இருக்கா? தெரியாது. அவங்க தடாலடி நடந்தாலன்றின்னு ஒரு வார்த்தையை நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டேன். அப்படி நடந்தாதான் உண்டே தவிர, இல்லாட்டி இதெல்லாம் வெறும் கனவாக தான் முடியும். அதுக்கான காலம், இயல்பான கால இடைவெளி முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னீங்க திரு செங்கோட்டையன் போனதை பத்தி கண்டுக்கல, அதே மாதிரி திரு ஓபிஎஸ் என்டிஏ வெட்டி போனதை பத்தியும் கண்டுக்கல அப்படின்னா, ஆனால் டிடிவி போனதுக்கு அப்புறம் அவரை இழுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா செய்திகள் இல்ல. நிர்மலா சீதாராமனே சில நேரம் பேசுனதாலாம் பொது வெளியில தகவல் உண்டு. அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது முந்தான லைனா நான் இதில் சொல்றேன், தினகரனை மீண்டும் என்டிஏக்கள் அழைக்கும் எண்ணம் இல்லைன்னு ஏதோ சொல்லியிருக்கிறார். அதை நான் பெருசா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு அவ்வளவு அதிகாரம் கிடையாது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஆனானப்பட்ட அண்ணாமலை அந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் அவங்களுடைய அதிகாரம். கன்வே பண்ணலாம், மெசேஜ் வந்தால் படிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். ரெக்கமெண்ட் பண்ணலாம். அமல்படுத்துகிற முடிவெடுக்கிற இடத்தில் இருக்கிறது தேசிய தலைமை தான். ஸோ நயினாருடைய அந்த கருத்தை புறந்தள்ள முடியாது. கவனிக்க தகுந்த ஒரு கருத்தை நான் திடீர்னு ஏன் கூப்பிட்றேன்? அவர் கூப்பிட்டாலும் போற நிலைமையில இல்லை. முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு என்னை தலைவராக்கினாலும் ஒரு புள்ளியை வச்சுதான் ஓபிஎஸ் கொக்கி போடுறாரு. இந்த ரெண்டு கோரிக்கைகளையோ எதிர்பார்ப்புலையோ வச்சுக்கிற இடத்துல தினகரன் இல்லை. அவருக்குன்னு தனி இயக்கம் இருக்கு. எந்த காலத்திலையும் நான் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிற அவர் உறுதியா இருக்கிறார். அவர் முதலமைச்சர் வேட்பாளர்ல இருந்து மாற்றாத வரைக்கும் மீண்டும் தினகரன் என்டிஏவில் இணைவாருங்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவரையா ஒண்ணு இவரை மாதிரியே தினகரனை கூப்பிடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு, டெல்லிக்கு கூப்பிட்டு பேசுவாங்கன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமந்தாது. போய் சந்திப்பு நடந்தாலே தப்பு தான். இவர் போய் நோ சொல்லிட்டு தான் வர போறார். ஆனாலும் அந்த சந்திப்பே ஒரு என்ன சொல்றது, மிக பலவீனமாக பார்க்கப்படும். யாருடைய பலவீனம்? தினகரனுடைய பலவீனமாக பார்க்கப்படும், அல்லது மிரட்டல் வெளிப்படையா தெரிதல் பார்க்கப்படும். அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா கூப்பிடுற காலத்தையெல்லாம் தாண்டிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா வெளிப்படையா பேசாட்டியும் வெளியிருந்து பேசிட்டு இருக்காங்க மறைமுகமா அவர் உள்ள வரணும், அவசரப்படக்கூடாது, முக்கியமாக தாவேகாவோடு இணைவதற்கு அவசரப்படக்கூடாது அப்படின்னு எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருப்பீங்க? நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடிஞ்சு எல்லாம் கவுண்டிங் வரைக்கும், அதுக்கப்புறமா அது ஆரம்பிக்கலாம் வேலையே இல்லை அப்படின்னு சும்மா இருப்பீங்களா? எப்போ வரைக்கும் அவசரப்படக்கூடாது சொல்லுங்க சார். ஒரு கால இடைவெளி இருக்குல்ல. தொண்டர்கள் தயாராக வேணாமா? எந்த கட்சி தொண்டராக இருக்கட்டும் சார், உங்க கட்சி பிஜேபி தொண்டர்கள் தயாராக வேணாம்? மனதளவில் யாரை நம்ம ஏற்றுக்க போறோம், யாரை விமர்சிக்க போறோம்? எதுக்குமே நாங்கள் வாட்டுக்கு வருவோம், தடனடியாக ஒரு முடிவு எடுப்போம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பத்தி, இந்த தலைவர்களை பத்தி? இன்னும் கூட இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷா நினைப்பார், பாஜக நினைக்கும் நினைக்கிறீங்களா? பிஜேபி நினைக்குதுன்னு மாநில தலைமை அட்லீஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அமித்ஷா வாயிலிருந்து இன்னும் வரல. அதனால மாறிடும் நான் நினைக்கல. அப்போ அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கு இருக்குன்னு சொல்றேன். நான் பல நேரங்களில் சுட்டி காமிச்சேன். அவர் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. எடப்பாடி தான் தமிழ்நாட்டு என்டிஏனுடைய தலைவர்னு சொன்ன பிறகும், உங்கள் கட்சியுடைய மாநில தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் சொன்ன பிறகும் அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னு அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா ரிட்டன் இன்டர்வியூ கொடுத்ததுனாலதான் இந்த சந்தேகம் வருது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கடைசி இன்டர்வியூ, கடைசி அதிகாரப்பூர்வ கருத்து அதுதான். அமித்ஷா எடப்பாடி பேரை இது வரைக்கும் சொல்லலை. இன்னும் 3 மாதங்களில், இன்னும் 4 மாதங்களில் அரியணையில் அமர்வார், இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொக்கால்டு திராவிட மாடலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். ஒரு ட்விட்டு கூட போடலையே. சந்தேகப்படலாமா? கவனத்தில் வச்சுக்கணும்னு பார்க்குறேன். சந்தேகப்படணுங்கிறத கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு மௌனம் அது. தேர்தலுக்கு ரொம்ப கம்மி நாள் தான் இருக்கு. அப்படி இன்னும் ஒரு தேர்தலுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. இன்னொன்று சார், நீங்கள் அதிமுகவுடைய உள்விவகாரங்களை ஓரளவு தலையிடலாம், பண்ணலாம், வைக்கலாம், திரைமுறையில் பண்ணலாம். அங்கே என்ன நடக்கணும் வைக்கணும்லாம் ரொம்ப போட்டு பண்ணுறதுக்கான என்ன சொல்கிறது, அதையெல்லாம் ஆடி முடிச்சுட்டாங்க அவங்க. இனிமேல் விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. காலில் அப்படி இப்படி எட்டி உதச்சி எல்லாத்தையும் கலைச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணி அமைச்சதே அவங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஒரு துளி கூட வேலை பார்க்கல. ஒரு துளி கூட பிஜேபி வேலை பார்க்கல. எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்டெப்ஸ் அவங்க ஏதாவது ஒன்று எடுத்தாங்கன்னு எனக்கு ஒருவேளை நான் பேப்பர் படிக்கலையா, செய்தி கேட்கல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா ஏதாவது ஒன்று, ஏன் சார் அது அந்த அர்த்தம் வராதான்னு கேளுங்க, நான் என் வழக்கத்தை சொல்கிறேன். அது சைலண்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதைத்தான் இந்த சைலண்ட்டு கவுண்டிங் வரைக்குமா, போலிங் வரைக்குமா, நாமினேஷன் ஃபைல் பண்ணுற வரைக்குமா, அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரைக்குமா, அப்பயாவது வாயை திறப்பீங்களா? எவ்வளோ நாளைக்கு சார் சைலண்டாக இருப்பீங்க?
எதுக்காக சார் கூட்டணி அமைச்சிங்க? இவர் ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் யாரும் கவலைப்படாதீங்க மெகா கூட்டணி அமைக்கிறோங்கிற. எங்க வரும் மெகா கூட்டணி? பாமக கிட்டத்தட்ட 2 உடஞ்சதான் ஆகிப்போச்சு. இன்னைக்கு டெல்லி கோர்ட்ல நடந்த வாதங்களை பார்த்தா அது இந்த தேர்தலுக்கு 2 ஒன்று சார். 2 பேரும் நல்லா அடி வாங்கின பிறகு பொலிட்டிக்கலாக இந்த தேர்தலில் அப்புறம் புத்தி வந்து சேரலாம். அவங்களுக்கு அதே தான் நான் சொல்லுவேன். அந்த கால இடைவெளி குறைஞ்சிக்கிட்டு கிட்ட தேர்தல் வருது. இப்போ வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் கதை வகுடெறிஞ்சு சொல்கிறேங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு பெத்த அப்பா கிட்ட இருந்து வருதுன்னா, கட்சி தலைவர் நிறுவனம்லாம் அப்புறம் பெத்த மகனை பார்த்து ஒத்த மகனை பார்த்து இந்த வார்த்தை வருதுன்னா, அவர் மனசில் இவ்வளோ வேதனையை பொதுவெளியில் கொட்டுறாருன்னா, அடுத்த நாளே தொண்டை போட்டு சேர்ந்துக்குவான்னு எனக்கு தோணல. அப்படியே சேர்ந்தாலும் பாமகவுக்கென்று இருந்த அந்த முழு பலம் அவர்கள் எங்கிருந்தாலும் கிடைக்காது. அதனால சொன்னேன், இதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வன்னியர்களுக்கு செய்கிற துரோகம்னு நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். உங்களை ஆளாக்கிய, உங்களை அடையாளப்படுத்திய, உங்களுக்கு அதிகாரத்தை அளித்த வன்னியர்களுக்கு நீங்கள் துரோகம் தான் பண்ணுறீங்க, அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதன் மூலமாக. அதுவும் ஒன்றா சேரணும் தான் எனக்கும் ஆசை. நான் பொதுவாகவே பிளவுபட்ட இயக்கங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லுவேன். நான் ஒரு இயக்கத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு சில தலைவர்களோட நெருங்கி பழகினால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்துருவாங்க, 2 பேருமே அதிமுகவோட அணி அமையறாங்க அப்படின்னு தான் செய்திகள். எடுபடாது சார். எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஒரு அணியில் இருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் மிரட்டி உருட்டி உட்கார வைத்தாலும், அன்புமணி இப்படி உட்காந்துருப்பாரு, ராமதாஸ் இப்படி உட்காந்துருப்பாரு, முன்னாடி உட்காந்துருக்க பப்ளிக் முட்டாளா சார்? சொல்லுங்க. அவனுக்கும் சுய அறிவு கொஞ்சமாவது இருக்கும்ல. பிஜேபி ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள், இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாலே ஏப்ரல் மாதமே அதிமுக கூட்டணி அமைச்சது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல வரை இப்போவே கேள்வி கேட்ட மாதிரி தோக்கிறதுக்காக கூட்டணி அமைப்பாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்காக. ஆச்சரியமா இருக்கு எனக்குன்னு சொல்றேன். எடுத்தோடனே பிஜேபி மேலே சார்ஜ் பண்ணல. எனக்கு இருக்கிற சந்தேகங்களை சொல்றேன். நம்மளும் எவ்வளவோ காட்சிகளை பார்த்துருக்குறோம். ஒரு பத்திரிகையாளரா, ஒரு சாதாரண பொதுஜனமா, ஒரு பிரஜையா எவ்வளோ பார்க்குறோம், படிக்கிறோம், செய்கிறோம், கேள்விப்படுறோம். இது என்ன அரசியல் நமக்கு புரியவே இல்லை. என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு தெரியலையே. இன்னும் திருப்பி எடப்பாடிக்கிற மெகா கூட்டணி அமைக்கிறோன்னு சொல்ல எங்கேருந்து அமைப்பார் சார்? தேமுதிக ஏற்கனவே உங்களோட இந்த தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எங்களோட ஒன்றும் உறுதியாக சொல்லலை. ஜனவரி 9 தேதி குறிச்சிருக்காங்க அவங்க. சரி, கூட்டு வந்துருமோ? யார் வேணாலும் கூட்டம் அப்போ வேறு அதுக்கு பேர் மெகா கூட்டணியா? நான் தேமுதிக குறைச்சி மதிப்பிடலை. தேமுதிக அதிமுக பிஜேபியும் இருக்கிற அந்த அணியில் சேர்ந்தால் அது மெகா கூட்டணியா? அது போதுமா? பாமக வரும் போதுமா? இதெல்லாம் இருந்தானே சார் கோட்டை விட்டீங்க நீங்க அசம்பிளியில், கடந்த அசம்பிளியில். ஆமா, இதே அணிதானே கிட்டத்தட்ட. தேமுதிக அப்போ தினகரனோட இருந்தாங்க. நீங்க கம்பேர் பண்ற போது தேமுதிக பாமகவோட கொஞ்சம் வாக்கு வங்கி இப்ப குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய வாக்கு சதவீதம் பாமக இதுவரை எட்டாத உயரங்களை எட்டியவர் விஜயகாந்த் 8.5%, 9% போனார். பாமக என்ன அந்த அளவுக்கு வரவே இல்லை. அவங்க 5 சில்லறதான், 4 சில்லறதான் தோல்வி அடைஞ்சால் கூட. ஸோ ஆவரேஜா 5க்குள்ளே இருந்தாங்க. அந்த 5 கூட இன்னைக்கு தேமுதிக இருக்குமா தெரியாது. ஆனால் இது அன்டெஸ்டட். ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவர் எப்படி பார்ப்பாங்க மக்கள். விருதுநகர் தொகுதியில் அவர்கள் வெற்றியை நெருங்கி வந்த அந்த ஒரு விஷயம்தான் விஜயகாந்த் மீதான உணர்வு கலந்த ஒரு மரியாதை இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குன்றதுக்கு ஒரு அளவுகோலாக இருந்துச்சு. அதை வச்சுதான் அவங்க இப்போ அந்த கூட்டணி பேச்சுக்களை ஆரம்பிப்பாங்க. அந்த தேமுதிகவை கூட உங்களால் இன்னும் கூட்டிட்டு ஒரு முடிவெடுக்க முடியலைன்னா அப்புறம் மெகா கூட்டணிங்கிற வார்த்தை யாரை ஏமாற்ற? அது ஜனவரிக்கு அப்புறம் பண்ணுவாங்கல்ல. நீங்க இந்த மாதிரி கூட்டணி விஷயங்கள் ஜனவரி தான் பொங்கல் பேச்சுக்கு நல்ல நாளா வச்சு சொல்லுவோமே. பொங்கல் வரைக்கும் பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்ப கூட மெகாங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தானே நம்ம கேட்கிறோம். விஜய் வாக்கு பிரித்தால் திமுக ஜெயிக்கும், விஜய் வாக்கு பிரித்தால் அதிமுக ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 2 ஆமா, அது என்னன்னா பெருவாரியாக திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதிமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி? அந்த தொகுதி சூழல், அங்கே விஜய் நிறுத்துற வேட்பாளர் அவர் சார்ந்த சமூகம், அங்கே திமுக செய்கிற தவறு, அது திமுகவே நிற்குதா ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்களா? ஏன்னா உதயசூரியனை அடிக்கிறதுக்கும் ஒரு கூட்டணி கட்சி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெட்டலையை வீழ்த்துறதுக்கும் ரெட்டலையினுடைய கூட்டணி கட்சியை வீழ்த்துறதுக்கும் திமுகவுக்கு அந்த பலத்து அவ்வளோ தேவையில்லைப்பா, அது இது போதும்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது இதெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற போது தான் அந்த முக்கோண மோதல்ல அந்த சில தொகுதிகளில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் வாக்கு வங்கி அடிப்படையில் பார்க்குற போது பெருவாரியாக திமுகவுக்கு தான் அது பிரயோஜனமாகப்படும். அதனால சார் இவ்வளோ மெனக்கெட்டாங்க. 4 பேர் கொடியாட்டினதுக்கு சிக்னல் கிடைச்சிடுச்சுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டது காரணம் என்ன? வந்தா வெற்றி நிச்சயம்னு அவர் நம்பினார். அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கு. அது நடக்காத போது திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கா வர்றதுக்கும்? விஜய் வர்றதுக்கு இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. வரவே வராதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம். பிஜேபிக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அமித்ஷா நம்பிக்கை? பிஜேபி இருக்கிற இடத்துக்கு விஜய் போனான்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னு எடுத்துக்கலாம். முதல் தேர்தலில் அந்த தப்பை செய்யக்கூடாது யாருமே. அப்போ நீ யாருன்னு கேட்பாங்கல்ல பப்ளிக். எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? என்னமோ விக்கிரவாண்டியில் ஏதோ பேசுனீங்களே,
அப்படின்லாம் கேட்பானா, நினைச்சு பார்ப்பானா? அவனுக்கு ஃபோரம் இல்லை. ஏன்னா விஜய் வீட்டு வாசல்ல கேட்க போறான், மனசுக்குள்ளேயே கேட்பான். அந்த அளவுக்குலாம் அரசியல் அறிவு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. விஜயகாந்தே அந்த தப்பு செய்யலை. முதல் தேர்தல் தனியாக தான் நின்றார். முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார். விஜய்க்கும் அதுதான் நல்லது. நீங்க சார் அப்படின்னா திமுக ஜெயிச்சுட்டு போகுது அல்ல, அவர் நிற்கிறார் நம்பிக்கையோட, ஆட்சிக்கு வரைங்கிறார், வந்துட்டு போட்டுமே. விஜய் முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆகட்டுமே, யார் வேணான்னா. பட் இவருடைய அரசியல் எதிரி, இவங்க என்னுடைய கொள்கை எதிரின்னு அடையாளப்படுத்திட்டு திமுக கூட போய் சேர்றதோ, பிஜேபியோட சேர்றதோ மிகப்பெரிய அரசியல் தவறாக போயிடும். அதோட விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ ஜெயிப்பாரு, 4 மந்திரி கூட ஜெயிக்கட்டும் சார், பெருத்தில் இடம் கிடைக்கட்டும், 4 துறைகளை வச்சு மக்களுக்கு நல்லது கூட செய்யட்டும். அவருடைய அரசியல் அதோட அவ்வளோதான். ஓ நீயும் இப்படிதானான்னு சாதாரண ராமசாமி குப்புசாமி பேசுவான். ஆனால் டிடிவி தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மாசமா விஜய்க்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெருங்கிடுவாரு, கூட்டணியில் சேர்ந்துருவாரு. அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அதுவும் ஒரு பிரதான ஆப்ஷன்ல. வேற எங்கே போவார் அவர்? ஒன்று தாவேகாவோட போகணும், இல்லை எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு எதுக்கும் தயார்னு திமுக கூட மறுக்க முடியாதுல்ல சார். எந்த ராஜாஜி போய் அண்ணாவோட சேர்ந்தாரு? காமராஜரையே வீழ்த்துறதுக்குன்னு யாராவது கனவுல நினைச்சு பார்த்துருப்பாங்களா அப்போ? இல்லையா? அப்போ இவர் ராஜாஜி அவர் காமராஜர் அப்படி சொல்லக்கூடாது. அந்த முடிவு அப்போ ராஜாஜி சொன்ன ஒரு வார்த்தை, காமராஜரிடமிருந்து காங்கிரஸை காப்பாற்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு இடத்துல. நான் இந்த முடிவு எடுத்தேங்கிறாரு. எடப்பாடியிடமிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு தினகரன் சொன்னா, அந்த வழியை அனுபவிச்சவங்க, அதை உணர்ந்தவங்க அதை நியாயம்னு புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க பரிகாசிப்பாங்க. அதாவது தினகரன் எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். அந்த முடிவை எடுத்தால் தான் நான் சொல்றேன். அதிமுகவை பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக மீண்டும் உயிர் பெற்று ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற சூழலோ, குறைந்தபட்சம் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக 30% அளவுக்கான வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக மாறக்கூடிய சூழல் இன்னும் இருக்கிறது அப்படி நம்புறீங்களா? 30% வர வாய்ப்பே இல்லை சார். அதுவும் விஜய் மிக வெளிப்படையாக மதுரை மாநாட்டிலிருந்து தொடங்கி அதிமுக தொண்டர்களை குறி வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சதை வச்சு பார்த்தா அவர் கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார், நீங்கள்லாம் நான் யாருக்கே வாங்க, அவர்கிட்டே இருக்கீங்க, எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் வாங்கலாம் மேடையிலே பேசிட்டார்ல மதுரையில். அப்படி பேசிட்டு அந்த கட்சியுடைய தலைக்கருத்தலில் ஒருவரான செங்கோட்டையனை தன் கட்சியில் இழுத்து, அதன் மூலம் இன்னும் பல பேரை இழுக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு அனுமதியும் கொடுத்து, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அதிமுக 30% வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மிகப்பெரிய கட்சியாக தொடர்ந்து நீடிக்கும் நினைக்கிறீங்களா? தெரியலையே. அது நான் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவன் தான். இந்த விஷயத்தில் ஜோசியம் சொல்ல எனக்கு மனசு வரல. இல்லை அரசியலை தொடர்ந்து தெரியல, நம்ம இதை கணிக்க முடியாது சார். இவ்வளோ பெர்சன்டேஜாக வாங்குவாங்க, அதெல்லாம் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அள்ளி விடலாம். ஒரு அர்த்தமுள்ள வாதமாக அது இருக்காது. அதிமுகவுக்கு இவ்வளோ பலம் வராதுன்னு நம்ம ஒரு கணிக்கலாமே தவிர, சார் 17.7 தான் சார் வாங்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஞானியா, முக்காலம் உணர்ந்தவனா? ஒன்றும் கிடையாது, ஓரளவு கவனிக்கிறோம், அவ்வளோதான். இந்த நிலை தொடர்ந்தால் ஜெயிப்பது அவ்வளோ சுலபம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லலாமே தவிர, இதுதான் ரிசல்ட், இவ்வளோதான் பெர்சன்டேஜ் அப்படின்னு இப்போ கணிக்க முடியாது. ஓரளவு யூகம் வரலாம் மேலோட்டமாக, அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிங்க லட்சுமணன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.